அத்தியாயம் 9. இரத்த முத்தமிட்ட அறிவாள். வெப்னாவலால் வெளியிடப்பட்டது. மோர்கனா ஆத்திரத்தில் எரிந்தாள். அவளுக்குள் கோபம் கொதித்தது, ஆனால் அவளால் நகர முடியவில்லை. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்தியது. அவள் விடுபட முயன்றாள், ஆனால் அது பயனற்றது. தன்னை அழைத்தவனை, பலவீனமான, தாழ்ந்த மனிதனை அவள் முறைத்தாள். அவனைப்போல் ஒருவன் எப்படி அவளை வரவழைக்க முடியும்? அவனது நிலை மிகவும் குறைவாக இருந்ததால் அவளது சக்தியும் கீழே இழுக்கப்பட்டது. அவள் கண்கள் சுருங்கியது. அந்த வாசனை என்ன? அது வெறும் இறைச்சி அல்ல. அவர்கள் நெருப்பில் எதையாவது சமைத்துக் கொண்டிருந்தார்கள், ஆனால் அது அவளை ஈர்த்தது அல்ல. இல்லை, அது இரத்தம். புதிய, சூடான இரத்தம். அவளுக்கு தேவையானது. கடுமையான வெயிலின் கீழ் ஒரு முழு நாளுக்குப் பிறகு அவளுடைய ஆற்றல் வேகமாக மங்கிக் கொண்டிருந்தது. சம்மன் பெனால்டி அவளை பலவீனமாகவும் பட்டினியாகவும் ஆக்கியது. அது அவருடைய தவறு. மீண்டும் பார்த்தாள். அந்த மனிதன் அவளை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். ஏய், நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். உனக்கு பசிக்குது சரியா? மோர்கனா பற்களை இறுக்கினாள். என்னிடம் அப்படி பேச அவருக்கு எப்படி தைரியம் வந்தது? கேளுங்கள், செல்வி. மோர்கன்னா அட்லஸ் அமைதியாகச் சொல்லி சற்று அருகில் சென்றார். நீங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ, நீங்கள் முக்கியமானவர், ஒருவேளை பயந்து கூட இருக்கலாம் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் விதி எங்களை இங்கே ஒன்று சேர்த்தது. நாமும் கூடி ஒரு குழுவாகச் செயல்படலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து. நான் யாருக்கும் சேவை செய்ய மாட்டேன். அவளது எண்ணங்கள் பொங்கி எழுந்தன, ஆனால் அவள் உடல் உறைந்திருந்தது. பேச முடியாத வார்த்தைகளால் உதடுகள் துடிக்க, கட்டுப்பாடுகள் அவளை மௌனமாக வைத்திருந்தன. அவளால் செய்ய முடிந்ததெல்லாம் கண்ணை கூசும். மீண்டும் அவள் உலகில் அவள் பசியுடன் இருந்ததில்லை. அவளுடைய விசுவாசமான பின்தொடர்பவர்கள் அவளுக்கு எப்போதும் உயர்தர இரத்தம் சீராக இருப்பதை உறுதி செய்தனர். ஆனால் இங்கே அவளிடம் எதுவும் இல்லை. அவள் அதை வெறுத்தாள். பலவீனம், பசி, அவமானம் ஆகியவற்றை வெறுத்தாள். அப்போது அட்லஸ் அவள் எதிர்பார்க்காத ஒன்றைச் செய்தாள். அவன் இன்னும் அருகில் சென்றான். சற்றும் தயங்காமல் சட்டையை சுருட்டி கையை நீட்டினான். அவர் ஒரு கத்தியை வரைந்து தோலில் ஒரு சிறிய வெட்டு செய்தார். இரத்தம் பெருகி அடர்த்தியாகவும் சிவப்பாகவும் அவரது கைக்கு கீழே மெதுவாக வழிந்தது. உங்களுக்கு இரத்தம் தேவை என்று எனக்கு தெரியும். எனவே எடுத்துக்கொள். சும்மா அதிகமாக எடுத்துக்கொள்ளாதே. எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டும். மோர்கன்னா தன் மனம் அலறுவதை உணர்ந்தாள். என்ன செய்கிறாய்? நிறுத்து. உன்னால் முடியாது. ஆனால் அவர் நிறுத்தவில்லை. அவள் மீது கண்களை வைத்துக்கொண்டு இரத்தம் கொட்டிய கையை நீட்டினான். இதோ என்றான். இது உதவ வேண்டும். அவள் கண்கள் விரிந்தன. கோபம், குழப்பம், அதிர்ச்சி, அது அவளுக்குள் ஒன்றாகச் சுழன்றது. அவர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்? இந்த மனிதன், இந்த முட்டாள், உண்மையில் தன்னால் அவளை அடக்க முடியும் என்று நம்பினாரா? நிறுத்து. உன்னுடைய இரத்தத்தை என்னை குடிக்க வைக்க முடியாது. காட்டேரிகளின் உலகில் அத்தகைய சைகை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஒருவரின் இரத்தத்தை மிகவும் சுதந்திரமாக, வெளிப்படையாக, அச்சமின்றி வழங்குவது அர்த்தமுள்ள செயலாகும். அது நம்பிக்கை, நெருக்கம் மற்றும் பக்தி பற்றி பேசுகிறது. காட்டேரிகளில் அது புனிதமான ஒன்று, காதலர்களுக்கிடையில் அல்லது ஒரு எஜமானருக்கும் அவர்களின் விசுவாசமான வேலைக்காரனுக்கும் இடையே மட்டுமே பகிரப்பட்டது. தயக்கமின்றி அவ்வாறு செய்வது தனிப்பட்ட மற்றும் பிணைப்பு, ஒருபோதும் திரும்பப் பெற முடியாத ஒரு அமைதியான சபதத்தை உருவாக்குவது போன்றது. இங்கே அட்லஸ் அதைச் சரியாகச் செய்தார். இந்த மனிதனுக்கு எவ்வளவு தைரியம் அவளை அப்படி பிணைக்க முயற்சிக்கிறது? இப்படி ஒரு பிரசாதம் கொடுத்து அவளை அடக்கிவிடலாம் என்று நினைத்தானா? அவன் அவளை கோர முடியுமா? அவன் கை அவள் உதடுகளை மெதுவாக அழுத்தியது. அவனது தோலின் சூடு அவளது குளிர்ந்த வாயில் எரிந்தது. அவள் பின்வாங்க விரும்பினாள், அதை அறைந்தாள். ஆனால் ஒரு துளி இரத்தம் அவள் உதடுகளை தொட்டது. அது மெதுவாக, அப்பாவியாக அவள் வாய்க்குள் விழுந்தது. அவள் எதிர்க்க முயன்றாள். ஆனால் அது மிகவும் தாமதமானது. இரத்தம் அவள் உதடுகளைக் கடந்து தொண்டையில் வழிந்தது. பின்னர் மோர்கன்னா அமைதியாகச் சென்றார். இது என்ன? இந்த இரத்த
அவள் இதுவரை அறிந்திராத சுவை போல இருந்தது. இனிமையானது, ஆற்றல் மிக்கது, உயிர் மற்றும் ஆற்றல் நிறைந்தது. அவளது நரம்புகளில் பாய்ந்து வரும் போதைப்பொருள் போல அது அவளுக்குள் புயலை தணித்தது. பசி, கோபம், சோர்வு அனைத்தும் மங்கி அந்த ஒற்றை போதை தரும் சுவையில் மூழ்கியது. அவள் உடல் சிலிர்த்தது. அவள் தோல் துடித்தது. பல நூற்றாண்டுகளாக அவள் உணராத விதத்தில் அவள் நடுக்கத்தை விட்டுவிட்டு சூடு அலைகள் அவளுக்குள் நுழையும்போது அவள் மனம் பனித்தது. நொடிப்பொழுதில் அவளுக்குள் எரிந்து கொண்டிருந்த அத்தனை ஆத்திரமும் வெறுப்பும் கரைந்து உள்ளேயிருந்து அவளை நிரப்பிய ஒரு எழுச்சி அலையால் அடித்துச் செல்லப்பட்டது. எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு கழுத்தில் இருந்து வேண்டும். ஆனால் அந்த எண்ணம் அவளை பின்வாங்கச் செய்தது. கழுத்தில் இருந்து குடிப்பது வேறு. அவள் அப்படிச் செய்தால் அது ஏதோ அர்த்தம். அவள் கொடுத்தது, அவள் அவனுக்கு அடிபணிந்தது என்பது ஒரு மௌனமான ஒப்புதலாக இருக்கும். அவள் அவனுடைய வாய்ப்பை ஏற்றுக்கொண்டாள். அவ்வாறு செய்வதன் மூலம் தன்னை கட்டுப்பட அனுமதித்தாள். இல்லை, தன் மனதிற்குள்ளேயே கத்தினாள். நான் மாட்டேன். இன்னும். இரத்தம் அவள் இதுவரை ருசித்ததைப் போல் இல்லை. அவள் கண்கள் ஒளிர்ந்தன. அவள் உடலில் ஆற்றல் பெருகியபோது பிரகாசமான சிவப்பு எரிந்தது. பின்னர் ஒரு கூர்மையான விரிசலுடன் அவளை பிணைத்திருந்த கட்டுப்பாடுகள் ஒன்றுமில்லாமல் சிதறின. அவள் சுதந்திரமாக இருந்தாள். அவள் தயங்கவில்லை. எனக்கு இன்னும் வேண்டும் என்று அழுதாள். மங்கலான இயக்கத்தில் அவள் முன்னோக்கிச் சென்றாள். அவளது இடது கை அட்லஸின் முதுகில் இறுக்கமாகச் சுற்றி அவனை பிடித்து கொண்டது. அவளது வலது கை அவன் தலையின் பின்பகுதியை பற்றிக் கொண்டது. விரல்கள் அவனது தலைமுடியை தோண்டி இழுத்தது. பின்னர் இடைநிறுத்தப்படாமல் அவள் தன் கோரை பற்களை அவன் கழுத்தின் ஓரத்தில் ஆழமாகச் செலுத்தினாள். என் இறைவா! தூரத்தில் இருந்து கரியன் கத்தினான். ஆனால் அவர் நெருங்குவதற்கு முன் அட்லஸ் ஒரு கையை சற்று உயர்த்தினார். பரவாயில்லை. தீவிரமாக. மோர்கனா ஏதேனும் உண்மையான தீங்கு செய்ய நினைத்திருந்தால் அமைப்பு தலையிட்டிருக்க வேண்டும். ஆனால் அது இல்லை. உண்மையில் அமைப்பு இதை நடக்க அனுமதித்தது. பின்னர் பரபரப்பு ஏற்பட்டது. அது விசித்திரமாக இருந்தது. வலி இல்லை. பயமுறுத்துவதில்லை. விசித்திரமானது, ஆம். ஆனால் மோசமான வழியில் இல்லை. அவர் அதை எப்படி விவரிக்க வேண்டும்? ஆறுதலா? ரசிக்கக்கூடியதா? இதை நான் விசித்திரமாக விட முடியாது. ஆனால் இந்த உணர்வு என்ன? பயத்தில் உறைந்து போகாமல் ஏதோ புரியாமல் நடுவில் சிக்கிக் கொண்டான். அவளது கோரை பற்கள் அவன் கழுத்தை துளைத்து இரத்தம் வரும்போது அவன் உடல் பதிலளிப்பதை உணர்ந்தான். அவனுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒரேயடியாக எழுந்தது போல் தோன்றியது. அவரது தோல் கூச்சப்பட்டது. உணர்வுகள் கூர்மையடைந்தன. அவர் சுமந்து கொண்டிருந்த களைப்பு இதுவரை இல்லாதது போல் மறைந்தது. தூய்மையான வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டது போல் அவர் உற்சாகமாக உணர்ந்தார். எப்படியோ அது வலிக்கவில்லை. கொஞ்சம் கூட இல்லை. உண்மையில் அது வித்தியாசமாக உணர்ந்தது. நல்லதா? இது உண்மையில் காட்டேரியால் கடிக்கப்பட்ட உணர்வு என்ன? சிறிது நேரம் கழித்து மோர்கனா மெதுவாக தன் பிடியை தளர்த்தி பின்வாங்கினாள். அவள் உதடுகளிலிருந்து எஞ்சியிருந்த இரத்தத்தை மெதுவான அழகான இயக்கத்துடன் துடைத்தாள். அட்லஸ் உள்ளுணர்வாக அவரது கழுத்தின் பக்கத்தை தொட்டார். அவரது விரல்கள் 2 சிறிய பன்சர் அடையாளங்களை கண்டறிந்தன. ஏற்கனவே குணமடையத் தொடங்கின. அடுத்த தடவை கொஞ்சம் எச்சரிச்சிருக்கலாமே, அதனால் எனக்கு பிடிபடாது என்று முணுமுணுத்தார். மோர்கனா பதில் சொல்லவில்லை. தலையை மட்டும் லேசாக குனிந்தாள். எனக்கு பசியாக இருந்தது. அவர் பெருமூச்சு விட்டார். அப்படியானால் வாருங்கள், எங்களுடன் உட்காருங்கள். தீயில் நிறைய உணவு இருக்கிறது. மீண்டும் பதில் இல்லை. ஆனால் அவர் திரும்பி எட்ரிக் மற்றும் கரியன் காத்திருந்த முகாமை நோக்கி திரும்பியபோது அவள் பின்தொடர்ந்தாள். எட்ரிக் ஒரு சிறிய வில்லை கொடுத்து நெருப்புக்கு அருகில் உள்ள ஒரு வெற்று இடத்திற்கு சைகை செய்தார். தயவு செய்து, செல்வி. மோர்கன்னா, உங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கும் சிறந்த உணவை நான் மகிழ்ச்சியுடன் தயார் செய்வேன். கரியன் பேசவில்லை. அவர் இனி உட்காராமல் சிறிது தூரத்தில் நின்றார். அவரது கண்கள் மோர்கனாவை பூட்டின. மோர்கனா ஒரு இடத்தில் அமர்ந்தார். அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுடைய முகபாவத்தில் சிறிதும் மாறவில்லை என்றாலும் அவள் மெல்லும் விதத்தில் மெதுவாகவும் வேண்டுமென்றே திருப்தியாகவும் இருந்தது.
அட்லஸ் அவளை அமைதியாக பார்த்தான். அவளுடன் பேச அவருக்கு ஒரு சிறந்த வழி தேவை, அது நிச்சயம். அவள் சக்தி வாய்ந்தவள், சக்தி வாய்ந்தவள். அவர் தனது தீவை பாதுகாக்க விரும்பினால், அவர் வரவிருக்கும் போர்களில் இருந்து தப்பிக்க நினைத்தால், அவருக்கு அவளுடைய வலிமை தேவைப்படும். மற்றும் அவளுடைய நம்பிக்கை. அப்போது திடீரென்று ஒரு எண்ணம் அவனை தாக்கியது. சாப்பிட்டு ஆற்றலை மீட்டெடுக்கும் அனைத்து உற்சாகத்திலும் அவர் முற்றிலும் மறந்துவிட்டார். இன்னும் ஒரு டிக்கெட் திறக்கப்படாமல் இருந்தது. இதை உணர்ந்த அட்லஸ் மிதக்கும் சிவப்பு நிற அட்டையை நோக்கி வேகமாக திரும்பினார். அவர் சிவப்பு அட்டையை நோக்கி அடியெடுத்து வைத்தபோது ஏட்ரிக் மற்றும் கரியன் மரியாதைக்குரிய தூரத்தில் பின்தொடர்ந்தனர். இருப்பினும் மோர்கன்னா அவரது வழியை பார்க்கவில்லை. தன்னைச் சுற்றி எதுவுமே சிறிதும் முக்கியத்துவம் பெறாதது போல் அவள் தொடர்ந்து சாப்பிட்டாள். ஏட்ரிக் மெதுவாகச் சொன்னான், நீங்கள் மிகவும் பெரிய விஷயத்திற்காக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், மை லார்ட். குறிப்பாக நீங்கள் இந்த சிவப்பு அட்டைகளை எவ்வளவு எளிதாக இழுத்தீர்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அது வேறொரு உயர் பதவியில் இருக்கும் இறைவனாக இருக்க முடியுமா? கரியன் மேலும் கூறினார். அட்லஸ் பெருமூச்சு விட்டு கார்டை எடுத்தான். இது அறிவாள் என்றால், அது மோர்கனாவை இன்னும் வலிமையாக்கும். அவனது விரல்கள் அதை தொட்ட கணத்தில் அட்டை தீப்பிடித்தது. கருப்பு மற்றும் இரத்தச் சிவப்பு தீப்பிழம்புகள் அதை நொடியில் எரித்தன. சாம்பலில் இருந்து இருண்ட கருஞ்சிவப்பு ஆற்றலின் கோடுகள் காற்றில் வெடித்து, நீண்ட பொல்லாத வடிவம் உருவாகத் தொடங்கும் வரை தங்களைச் சுற்றி முறுக்கி மடிந்தன. காத்திருங்கள், அதுவா? ஒரு வளைந்த கத்தி, கூர்மையான மற்றும் நேர்த்தியானது, அவர்களுக்கு முன் உருவானது. நீங்கள் ஒரு ஆயுதத்தை பெற்றுள்ளீர்கள், புராணக் கிரேடு, இரத்த முத்தமிட்ட அறிவாள். வழி இல்லை. அவர் சிறப்பு ஆயுதத்தை மட்டும் இழுத்திருந்தார். மோர்கன்னாவின் கையெழுத்து ஆயுதம் அவரது 20வது எழுப்பில் ஒரு பரந்த சிரிப்பு முகத்தில் விரிந்தது. ஆனால் அந்த தருணம் குறுகிய காலமாக இருந்தது. அவர்களில் எவரும் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பு மோர்கன்னா திடீரென்று அங்கேயே இருந்தார். அவள் பார்வையில் ஒரு பளபளப்பு மற்றும் உணவை பற்றி இல்லாத பசியுடன் அவள் அதை நோக்கி சென்றாள். என்னை தவிர இதை யாரும் தொடுவதில்லை.